இப்போது யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. என்னென்னா ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனில் கொட்டாய் விடுறாரு. டபக்குன்னு லாக் ஆகிடுச்சு. அவரை அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. ஒரு டாக்டர் வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே பண்ணாங்க. அது டிஎம்ஜே டிஸ்ஃபங்க்ஷன், தட் இஸ் டிஎம்ஜே டிஸ்ஃபங்க்ஷன். அதனால் அது வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு. திரும்ப அதை ரீலோகேட் பண்ணிட்டாங்க. எப்படி தோள்பட்டை இறங்கிக்குச்சின்னு சொல்லிட்டு நாட்டுக்கட்டில் போய் இப்படி ஏற்றி விட்றாங்க. அந்த மாதிரி தான், ஜஸ்ட் ஸ்மால் திங். பட் திங் ஹியர் இஸ், அவருக்கு ஏன் அது வந்துச்சு? அப்போ அதுக்கு ஒரு ரூட் காஸ் இருக்குல்ல. ஒய் ஹீ காட் தட் இன்ஸ்டெபிலிட்டி? அவருக்கு ஒரு பலகீனம் ஏன் வந்துச்சு? இதை யாருமே கேட்குறதில்ல. இது மாதிரி உங்களில் நிறைய பேர் இருக்கீங்க. கொட்டாய் விடுறப்ப மட்டும் வலிக்கும். சீடை முறுக்கு சாப்பிட்றப்ப மட்டும் வலிக்கும். சக்குன்னு மென்று சாப்பிட்ற கறி சாப்பிட்டா வலிக்கும். எள்ளூரில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவீங்க. பெரிய கொட்டாய் வந்தால் பயமாக இருக்கும். நீங்களே லைட்டாக பிடிச்சிப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறீங்க. இது என்றைக்கா ஒரு நாள் அந்த இன்சிடெண்ட்டை போய் செய்யும். அந்த இன்சிடெண்ட்டில் கொண்டு போய் உங்களை விடும். அதனால் அன்எக்ஸ்பெக்டடாக எதுனாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக என்னை வந்து பாருங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.